அமெரிக்காவின் மாகாணங்களில் ஒன்றாகிய நப்ராஸ்கா என்ற மாகாணத்தில் நாம் வந்திருக்கின்றோம். இது ஒரு நெடுஞ்சாலையில் வாகனங்கள் எவ்வளவு சுமைகளை ஏற்றிச் செல்லலாம் என்பது பற்றிய குறிப்பு காணப்படுகின்றது. இங்கே மக்காச்சோளம் விளைவிக்கக்கூடிய வயல்வெளி ஒன்று காணப்படுகின்றது. சோளம் அறுவடைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. இன்னும் சில வாரங்கள் சென்றவுடன் இந்த சோளக்கதிர்கள் அறுத்து சேகரிக்கப்பட்டு உணவுக்கும் அல்லது எரிபொருளுக்கும் என பயன்படுத்தப்படும். மாட்டுத் தீவனமாகவும் இது பயன்படுத்தப்பட இருக்கின்றது. விளைந்த சோளக்கதிர்களை மணிகளாக்கி இந்த சேமிப்பு கிடங்குகளில் சேகரித்து வைக்க இருக்கின்றார்கள். சேமிப்பு கிடங்கு இங்கே மிக பெரிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சிறிய வாடகை தொகையை கொடுத்து இந்த சேமிப்பு கிடங்கில் சேர்த்து வைத்து விலை அதிகமாகும் போது விற்பதாகவும் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பெரு வணிகர்கள் இந்த சோளத்தை குறைந்த விலையில் வாங்கி சேகரித்து வைத்து மீண்டும் விற்பனை செய்வதும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டு சோளம் அதிகமாக விளைந்திருப்பதால் சோளத்தின் விலை மிக குறைவாக இருக்கின்றது. ஆக இந்த ஆண்டு சோளமானது விவசாயிகளுக்கு சற்று அனுகூலம் இல்லாமலும் வணிகர்கள் அதுவும் இது போன்று சேமிப்பு கிடங்கு வைத்திருக்கின்றவர்களுக்கு லாபகரமானதாகவும் இருக்கப் போகின்றது. இது ஒரு சிறிய சேமிப்பு கிடங்கு. இதுபோன்று பல நகரங்களிலும் இதைவிட மிகப்பெரிய பல சேமிப்பு கிடங்குகள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சேமிப்பு கிடங்குகளில் சேமிக்கப்பட்ட தானியங்களை இதுபோன்ற வாகனங்களில் ஏற்றி பிற பகுதிகளுக்கு எடுத்துச் செல்வார்கள். அங்கிருந்து கப்பல் மூலமாக இந்தியா போன்ற நாடுகளுக்கும் பிற ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஏழை நாடுகளுக்கும் கூட இது உணவுப் பொருளாக ஏற்றுமதி செய்யப்படும். ஒரு சில சோளக்கதிர்கள் எரிபொருளுக்காக எத்தனால் என்னும் எரிபொருள் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட இருக்கின்றது. சோளம் மட்டுமல்ல, பிற பகுதிகளில் விவசாயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சோயா என்ற பயிர் வகையும் இத்தகைய எரிபொருளுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது. இது மாலை வேளை. இந்த சாலையில் அதிகமாக ஆள் நடமாட்டமோ வாகன நடமாட்டமோ இல்லை. நாம் இங்கே பார்ப்பது அருகில் உள்ள ஒரு கத்தோலிக்க தேவாலயம். கோர்ட்லேண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஊரில் உள்ள புனித யாக்கோபு ஆலயத்தை நாம் பார்க்கின்றோம். சென்ட் ஜேம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய புனித யாக்கோபு ஆலயம் இங்கு மிக அழகாக இருக்கின்றது. ஒரு வாகனம் என்று செல்வதையும் பார்க்கின்றீர்கள்.
உணவு சேகரிப்பு கிடங்கின் மேற்பகுதிக்கு செல்வதற்கான படிக்கட்டுகள் ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த கலன்களில் இருப்பது விவசாய நிலத்திற்கான உரம். ஒரு சில உயர் வகை அமிலங்களும் மருந்து பொருட்களும் கனிமப் பொருட்களும் அதில் சேமித்து வைக்கப்படுகின்றன. அறுவடை முடிந்த பிறகு இந்த நிலம் பனிக்காலத்தில் வெறுமனே இருக்கின்றது. அந்த நேரங்களில் இந்த மருந்து பொருட்களை இந்த நிலத்தில் பெரிய ஊசிகளின் மூலம் செலுத்தி இந்த நிலத்தை பண்படுத்துவார்கள். எப்போதாவது ஒரு வாகனம் இந்த சாலையில் சென்று கொண்டிருக்கின்றது. இது சோளம், கான் என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய மக்காச்சோளம். இந்த ஆண்டு மழை இயற்கை சூழல் நன்றாக இருந்ததால் இந்த சோளம் நன்றாக விளைந்திருப்பதாக விவசாயிகள் பெருமைப்படுகின்றார்கள். ஒவ்வொரு சோளமும் மிக பெரியதாக வளர்ந்திருக்கின்றது. நமது கரங்களுக்கு 2 ஜான் என்று சொல்லக்கூடிய 1 முழம் அளவிற்கு கூட ஒரு சில சோளக்கதிர்கள் வளர்ந்திருக்கின்றன. இது பாதை ஓரத்தில் விதைக்கப்பட்ட பயிர்களானதால் வளர்ச்சி சற்று குறைவாக இருந்தாலும் உள்பகுதியில் செழிப்பான நிலங்களில் இன்னும் அதிகமாக செழிப்பாக இருக்கும். இது நன்கு விளைந்து முதிர்ந்த சோளப்பயிர். நன்றாக முற்றி இருக்கின்றது. இதுவும் ஏற்கனவே விளைந்து விட்ட பயிர். இதை பெரிய இயந்திரங்களின் உதவியோடு அறுவடை செய்வார்கள். அறுவடை செய்து களஞ்சியத்தில் சேர்ப்பார்கள். இங்கே அருகில் இருக்கின்றது இன்னொரு விதமான விவசாய நிலம். தூரத்தில் நாம் பார்ப்பது இந்த சோள காற்றுக்கு நீர் பாய்ச்சுவதற்கான சென்ட்ரல் பிவோட் என்று அழைக்கப்படக்கூடிய நீர் பாய்ச்சும் இயந்திரம். சோளக்காட்டின் அருகிலேயே இங்கே இருப்பது சோயா என்று அழைக்கப்படக்கூடிய இன்னொரு தானிய பயிர். சோயா பயிரும் இந்த ஆண்டு நன்றாக விளைந்திருக்கின்றது என்று வணிகர்கள் விவசாயிகள் பெருமைப்படுகின்றார்கள். இது சோயா பயிரை பார்க்கின்றோம். ஒவ்வொரு செடியிலும் நன்றாக சோயா பயிர் விளைந்திருக்கின்றது. இன்னும் ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்கள் சென்றவுடன் இந்த பயிரும் அறுவடைக்கு தயாராகும். இந்த பயிர் விளைவதற்கான இந்த மண்ணை பார்க்கின்றோம். இது களிமண் அடர்ந்த நன்கு செழிப்பான ஒரு மண் வகை. நமது ஊரில் நெல் விளைவதற்கான சேறு சகதி மிகுந்த ஒரு மண் வகை.
ஒவ்வொரு பயிரும் பல ஏக்கர் நில பரப்பில் விளைவிக்கப்படுகின்றது. அதற்கு நீர்ப்பாசன வசதிக்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றார்கள். இந்த வயல்வெளிக்கிடையே இயந்திரங்களை ஓட்டி செல்வதற்கு வசதியாக சாலை போன்று அகலமாக அமைத்திருக்கின்றார்கள். இங்கே இருப்பது இங்கே நீர் பாய்ச்சுவதற்கான இயந்திரத்தின் சக்கரங்கள் ஓடுவதற்கான பகுதி. சென்ட்ரல் பிவோட் என்று கூறப்படக்கூடிய இந்த இயந்திரத்தின் சக்கரமானது சுற்றி இந்த பயிர்களுக்கு நீர் பாய்ச்சக்கூடியது. சோயா நல்ல முறையில் விளைந்திருக்கின்றது இந்த ஆண்டு. சோளமும் சோயாவும் எண்ணெய் பயிர்களாக பயன்படுத்தப்படக்கூடியது. இது ஓரளவுக்கு ஓரடி இந்த நாட்களில் இந்த பயிர்கள், இந்த சோளப்பயிரானது காய வைக்கப்பட்டு கதிர்களை பறிப்பதற்கு விவசாயிகள் காத்திருக்கின்றார்கள். இந்த நாட்களில் மழை தேவையில்லை. வானிலை பகலில் நன்கு வெப்பமாக இருக்கக்கூடிய கோடை காலமாக இது இருக்கின்றது. ஆகவே எப்போது இந்த பயிர்கள் காய்ந்து அறுவடைக்கு தயாராகும் என்று விவசாயிகள் காத்திருக்கின்றார்கள். இதுவும் அந்த நீர் பாய்ச்சுவதற்கான இயந்திரத்தின் சக்கரம் ஓடக்கூடிய பகுதி. சுமார் 1 கிலோமீட்டர் அல்லது அரை கிலோமீட்டர் அளவுக்கு இந்த இயந்திரத்தின் சுழற்சி இருக்கும். மழை இல்லாத நாட்களில் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நீர் பாய்ச்சுவார்கள். பார்க்கின்ற ஒரு செடியில் வெறும் சோயா பயிர் அவ்வாறு அடர்த்தியாக விளைந்திருக்கின்றது. இதுதான் சோயா பயிர். இதில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த பயிர் முதிர்ந்த நிலையில் நல்ல எண்ணெய் சத்துள்ள பொருளாக இருக்கின்றது. நாம் இந்த சென்ட்ரல் பிவோட் என்ற நீர்ப்பாய்ச்சும் எந்திரத்தின் இருப்பிட பகுதியின் அருகே வருகின்றோம். சரியாக இந்த சாலையின் ஒருபுறம் சோளமும் இன்னொரு புறம் சோயாவும் பயிரிடப்பட்டிருக்கின்றது. இரண்டிற்கும் மத்தியில் இந்த நீர்ப்பாய்ச்சும் இயந்திரமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது ஆழ்துளை கிணற்றின் உதவியோடு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மையப்பகுதியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த நீர்ப்பாய்ச்சும் இயந்திரத்தின் சக்கரங்கள் சுழன்று நீரை இந்த பயிர்களுக்கு வாரி இறக்கி இருக்கின்றன. இது நீரேற்றும் குழல். கண்ணுக்கு எட்டிய தூரத்திற்கு இங்கே தூரத்தில் தெரியக்கூடிய அந்த சாலையின் அருகிலே வரை இந்த நீர்ப்பாய்ச்சும் இயந்திரத்தின் நீர்ப்பாய்ச்சும் சுழல் சக்கரங்கள் சுழன்று ஒருவேளை வாரத்திற்கு 2 முறையோ 3 முறையோ தேவைக்கேற்ப
நீரை பாய்ச்சும். இது நீர் பாய்ச்சும் இயந்திரத்தின் நீர் செல்லக்கூடிய குழாய். அதிகமான நீர் ஒரே நேரத்தில் பீச்சு அடிக்கப்படும். இந்த குழாயின் அளவு ஆழ்துளை கிணற்றின் மிகப்பெரிய உறிஞ்சு குழாய்களின் மூலமாக இந்த நீரானது மிக வேகமாக பீச்சடிக்கப்படுகின்றது. இந்த நெப்ராஸ்கா என்ற இந்த மாகாணத்தில் இந்த பூமி பகுதியில் அடியில் மிக அதிகமான நீர்பிடிப்பு பகுதி இருப்பதாக நம்பப்படுகின்றது. இந்த சக்கரங்கள் சுழல்வதற்காக மேலே உயர் மின்னழுத்த மின்சார ஒயர் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த கடைசி வரை கூட இந்த நபரின் விளைநிலம். இது அந்தி மாலை நேரம் வானம் பார்ப்பதற்கு மிக அழகிய வெளிச்சத்தோடு தெரிகின்றது. விவசாயிகள் வாழ்க. எல்லா இடங்களிலும் விவசாயிகள் மிகவும் சிரமப்பட்டு தான் பயிர்களை விளைவிக்கின்றார்கள். இருந்தாலும் அறிவியலின் துணையோடு ஒரு சில உபகரணங்களை பயன்படுத்தி மேலை நாட்டு விவசாயிகள், குறிப்பாக அமெரிக்க விவசாயிகள் அதிகமாக மகசூலை பெறுகின்றார்கள். ஆகவே இவர்களின் வருமானமும் மிக அதிகமாகவே இருக்கின்றது. இதேபோன்று பிற பகுதிகளில் உள்ள விவசாயிகளும் இதுபோன்ற இயற்கையாக வானத்தை மட்டும் நம்பி இருக்காமல் செயற்கையாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மின்சார உதவியோடு அறிவியல் பூர்வமாக விவசாயங்களை செய்து மகிழ இறைவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. அதற்கு அந்தந்த நாட்டு அரசும் உதவி செய்ய வேண்டும் என்றும் அதற்கான நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் நாம் இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து அவர்களுக்காக மன்றாடுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.